தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு அழகான ஆத்திச்சூடி கதைகள் ஒண்ணு சொல்ல போறேன். அறம் செய்ய விரும்பு. இவள் பெயர் ஸ்ரீமதி. அம்மா அப்பாவுக்கு ஒரே செல்ல பொன். பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கிறாள். அம்மா, இன்று நமக்கு எல்லோருக்கும் விடுமுறை தானே? நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கடற்கரைக்கு போகலாமா என்று கொஞ்சலாக கேட்டாள் ஸ்ரீமதி. போகலாம் அம்மா, என் செல்ல பொண்ணு சொன்னா சரி என்றாள் அம்மா. அறையில் அமர்ந்து கணினியை பார்த்து கொண்டிருந்த தன் தந்தையிடம் சென்று, அப்பா, நாம் கிளம்பலாமா என்றார். சரிம்மா, கிளம்பு, நான் வருகிறேன் என்றார் அப்பா. மூவரும் காரில் ஏறி கடற்கரைக்கு சென்றார்கள். அம்மா அப்பா இருவரின் கையை பிடித்து கொண்டு கடற்கரை நீரில் காலை நனைத்து ஆனந்தமாய் விளையாடினாள் ஸ்ரீமதி. தன் செல்ல பொண்ணு விளையாடியதை ரசித்து பார்த்து கொண்டிருந்த அப்பா மகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார். கடற்கரையில் நிறைய பொம்மை கடைகள் இருந்தது. கடையை பார்த்து, அப்பா அப்பா, எனக்கு இந்த பொம்மை காரை வாங்கி கொடுங்க என்றார். பொம்மை கார் விலை கேட்டால் ஸ்ரீமதி. 200 ரூபாய் என்றார்கள். அதை வாங்கி கொண்டாள். மேலும் தேவைப்பட்டதும் தேவைப்படாததுமாக நிறைய பொருட்களை வாங்கி குவித்தாள் ஸ்ரீமதி. கடற்கரையில் நன்றாக விளையாடிய பின் வீட்டுக்கு திரும்பும் வழியில் கடையில் அழகழகான பூ வைத்த ரப்பர் பேண்டுகள், பின்கள் இருந்தது. அதை வேண்டுமென்றும் அடம்பிடித்தாள் ஸ்ரீமதி. அதையும் வாங்கி கொண்டாள். அவள் வைத்திருந்த பொம்மை கார் மாதிரி கடையில் இருந்ததை பார்த்து அந்த கடையில் விலையை தெரிந்து கொள்ளலாம் என்று விலை கேட்டாள் ஸ்ரீமதி. 150 ரூபாய் என்றார்கள். அம்மா அம்மா, நாம் 50 ரூபாய் ஏமாந்துட்டோமே, அந்த கடையில் 200 கொடுத்து வாங்கினோமே என்றாள் ஸ்ரீமதி. சரி, பரவாயில்லை, விடுமா என்றார் அப்பா. சரிமா, நாம் வீட்டுக்கு போகலாம் என்று கடையில் இருந்து வெளியே கூட்டி வந்தார் அப்பா. சாலையோரம் நிறுத்தி இருந்த காரை எடுக்க செல்லும் போது அங்கே ஒரு வயதான பெரியவர் காசுக்காக அப்பாவிடம் கை நீட்டினார். அப்பாவோ அம்மாவோ கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அந்த பெரியவர் நெருங்கி வந்து கேட்கவே அப்பா சட்டை பாக்கெட்டை துளாவி விட்டு சில்லறை காசு இல்லையே என்று வண்டி எடுப்பதில் கவனம் செலுத்தினார். அம்மாவும் கண்டு கொள்வதாக தெரியவில்லை. ஸ்ரீமதி உடனே அப்பாவின் சட்டை பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்து விட்டு சிரித்தாள். அம்மா, நேற்று எங்கள் தமிழாசிரியை சொல்லி கொடுத்தாங்கம்மா, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னாங்க. நம்மை விட கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எங்க தமிழாசிரியை சொல்லி கொடுத்தாங்கம்மா. நீங்க படிக்கலையா என்று கேட்டாள் ஸ்ரீமதி. அம்மா, நாம எவ்வளவு செலவு பண்ணினோம். பொம்மை கடைக்காரர் கிட்ட கூட நாம 50 ரூபாய் ஏமாந்துட்டோம். அதனால பாவம் அந்த தாத்தா, அவரிடம் காசு இல்லாம தானே நம்மிடம் கையை நீட்டுகிறார் என்றாள் ஸ்ரீமதி. தன் மகள் பேசுவதை கேட்டு ஒரு கணம் திகைத்து நின்ற அம்மாவும் அப்பாவும், வருத்தப்படாதேமா, நாங்கள் செய்தது தவறுதான் என்று ஸ்ரீமதியை அணைத்துக் கொண்டனர். ஸ்ரீமதி சிரித்தபடியே காரில் ஏறி விளையாடினாள். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம செய்யுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இன்னைக்கு ஆத்திச்சூடி கதையில 2வது கதை தெரிஞ்சுக்க போறோம். 6வது சினம். ஸ்ரீமதி பள்ளிக்கு செல்லும் வழியில் தன் தோழி விஜி வீட்டிற்கு சென்று அவளையும் அழைத்து கொண்டு பள்ளிக்கு செல்வாள். விஜயின் வீட்டில் தட்டில் இருந்த இட்லி சாம்பார் எல்லாம் தரையில் கொட்டி இருந்தது. விஜி அழுது கொண்டே இருந்தாள். ஏண்டி அழுற, பள்ளிக்கு வரலையா என்று தோழியை கூப்பிட்டாள் ஸ்ரீமதி. விஜயின் அம்மா தரையில் கொட்டி இருந்ததை சுத்தம் செய்து கொண்டே, ஏன்னு கேளுமா, இட்லி பிடிக்கலன்னா பிடிக்கலைன்னு சொல்ல வேண்டியதுதானே, அதை தூக்கி வீசுவது என்ன பழக்கம், அப்படி என்ன கோபம் வரும், அதுதான் ஒரு அறை விட்டேன், அதுதான் அழுதுகிட்டே இருக்கா என்று விஜி அம்மா கூறினார். விஜி போமா என்று சொல்லிக் கொண்டே தன் பள்ளி பையை தோளில் போட்டுக்கொண்டு வெளியில் வந்தாள். ஸ்ரீமதியும் சாப்பிட்டு வாடி, பசிக்கும் என்றார். விஜி கோபமாக, வாடி போகலாம் என்று தன் அம்மாவிடம் சொல்லாமலேயே வேகமாக நடந்தாள். பள்ளியில் தமிழாசிரியர் ஔவையாரின் ஆத்திச்சூடியில் இருந்து 6வது சினம் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நமக்கு கோபம் வந்தால் அந்த நேரத்தில் அமைதியான சூழ்நிலைக்கு சென்றால் கோபம் ஆறிவிடும். அதிகமாக கோபப்பட்டால் உடல் நலத்திற்கும் கேடு என்று நிறைய விளக்கங்களுடன் ஆசிரியை பாடம் நடத்தினார். விஜய்க்கு, நாம் ஏன் இன்று சாப்பிடும் போது கோபப்பட்டோம்? நம் அம்மாவிடம் இது வேண்டாம் என்றால், தோசை வேண்டும் என்றால் கூட நமக்கு கொடுத்திருப்பார்களே, நாம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று தன் தவறை நினைத்து வருத்தப்பட்டாள். பசி வேறு பொறுக்க முடியவில்லை. எப்படியோ மதிய இடைவேளை வரை சமாளித்தாள். மதிய இடைவெளியில் அம்மா தனக்கு வைத்திருந்த சாப்பாட்டு பையில் இருந்து சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டாள்.
அவளது கோபம் மறைந்து விட்டது. பின் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றதும் தன் அம்மாவை கட்டி அணைத்தபடி, மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே நான் கோபப்படவே மாட்டேன் என்று தன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டாள். அம்மாவும் அறிவுரை சொல்லி அன்பாக அவளுக்கு உணவு ஊட்டினாள். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கோவம் வந்தா நம்ம அமைதியா இருந்தனா கோவம் ஆறிவிடும். ஔவையார் சொன்ன மாதிரி ஆறுவது சினம். ரொம்ப அழகா சொன்னீங்க. கோபம் வரும் வேளையில அமைதியா இருந்தோம் அப்படின்னா கோபம் ஓடியே போயிடும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 3வது கதை தெரிஞ்சுக்க போறோம். இயல்வது கரவேல். ஸ்ரீமதி பள்ளிக்கு செல்லும் வழியில் தன் தோழி வீட்டிற்கு சென்று, கிளம்பிட்டியா விஜி என்றாள். வா, சீக்கிரம் போகலாம். இன்றைக்கு நமக்கு முழுவாண்டு தேர்வு, தமிழ் தேர்வு. நல்லா படிச்சிட்டியா என்றாள் ஸ்ரீமதி. நல்லா படிச்சிருக்கேன், வா போகலாம் என்று பள்ளிக்கு சென்றார்கள். தேர்வு ஆரம்பமானது. ஆசிரியை வெள்ளைத்தாளை மாணவர்களுக்கு கொடுத்து, எல்லோரும் நன்றாக எழுதுங்கள், கேள்வியை நன்றாக படித்து புரிந்து கொண்டு பதில் எழுதுங்கள் என்றார் தமிழாசிரியை. மாணவர்கள் சரிங்கம்மா என்று கோரஸாக பதிலளித்தார்கள். ஸ்ரீமதி நன்கு படித்ததினால் வேகமாக பதில் எழுதி கொண்டிருந்தாள். ஒரு இருக்கையில் 2 பேர் இருந்து எழுதி கொண்டிருந்தார்கள். தன் இருக்கையின் கடைசியில் எழுதி கொண்டிருந்த தன் வகுப்பு தோழன் சிவா தேர்வு எழுத பேனா சரியாக எழுதாததால் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். அவனிடம் வேறு பேனாவும் இல்லை. எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதும் முனைப்புடன் இருந்தார்கள். ஸ்ரீமதி நன்றாக படித்து வந்ததினால் தேர்வை சீக்கிரம் எழுதிவிட்டு நிமிர்ந்து தன் பக்கத்தில் இருந்த வகுப்பு தோழனை எழுதிட்டியா என்பது போல் பார்த்தாள். அவன் பேனா எழுதவில்லை என்று ஆசிரியைக்கு பயந்து சைகை காட்டினான். அவள் தன்னிடம் இருந்த பேனாவை கொடுத்து சீக்கிரம் எழுத சொன்னாள். அவனும் நன்றாக படிக்கிற மாணவன் என்பதனால் அவசர அவசரமாக தேர்வை எழுதி முடித்து விட்டான். எல்லோரும் ஆசிரியரிடம் விடைத்தாளை கொடுத்து விட்டு வெளியே வந்தார்கள். சிவா, எல்லா கேள்விக்கும் நன்றாக பதில் எழுதினாயா என்று கேட்டாள் ஸ்ரீமதி. ஆம் என்பது போல் தலையை அசைத்துக் கொண்டே, நான் ரொம்ப பயந்துட்டேன், நல்ல வேளை நீ சீக்கிரம் எழுதி முடித்ததனால் என்னால் எழுத முடிந்தது என்று சிவா ஸ்ரீமதியை நன்றியோடு பார்த்தான். நம் ஆசிரியரிடம் சொல்லி இருந்தால் உதவி செய்திருப்பார்களே என்றாள் ஸ்ரீமதி. நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நம் தமிழ் ஆசிரியை இயல்வது கரவேல் என்று விளக்கத்தோடு நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அல்லவா? நம்மால் என்ற உதவியை பிறருக்கு நாம் செய்வோம் என்றாள் ஸ்ரீமதி. சரி, நாளைக்கு தேர்வுக்கு வரும்போது பேனா எழுதுகிறதா என்று பார்த்து எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு அவரவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். ஸ்ரீமதி தன் அம்மாவிடம் பள்ளியில் நடந்ததை சொன்னாள். அம்மா மகிழ்ச்சியோடு, நீ என் சமத்து குட்டிடா என்று உச்சி முகர்ந்தாள். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்மால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம உதவி செய்யுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 4வது கதை தெரிஞ்சுக்க போறோம். ஈவது விளக்கேல். ஸ்ரீமதி தன் வகுப்பு தோழர்களுடன் விளையாடி கொண்டிருந்தாள். டான் டான் என்று மணி ஒலித்தது. பள்ளி முடிந்து எல்லோரும் பையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போவதற்காக வெளியே வந்தார்கள். சிவா, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, கலர் டிரஸ் தானே போட்டுட்டு வருவாய் என்றாள் விஜி. ஆமாம், இனிமேல் தான் கடைக்கு போய் வாங்கணும், அப்பா வந்ததும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். அந்த நேரம் சிவாவின் வகுப்பு தோழன் ராமுவும் அங்கு வந்தான். டேய் ராமு, நாளைக்கு உனக்கும் பிறந்த நாள் தானே, போன வருடம் பிறந்த நாள் என்று நான் சொல்லும் போது உனக்கும் பிறந்த நாள் என்று சொன்னாயே என்றான் சிவா. ராமு வீட்டில் அதிக வருமானம் இல்லை. அதனால் அவன் புது துணி எல்லாம் எதிர்பார்ப்பதில்லை. பள்ளிக்கு கூட பழைய சட்டையை தான் போட்டு வருவான். டேய் ராமு, நாளைக்கும் இதே பழைய துணியை தானே போட்டுட்டு வருவ என்று கிண்டல் செய்தாள் விஜி. சிவா வீட்டுக்கு சென்றதும் அவன் அப்பா அவனை துணிக்கடைக்கு அழைத்து சென்றார். நல்ல விலை உயர்ந்த துணிகளில் 2 செட் வாங்கி கொண்டான். அப்பாவும் ஏன் என்று கேட்கவே இல்லை, எடுத்துக்கோ என்றார். மறுநாள் சிவா பிறந்த நாள் மகிழ்ச்சியில் புது துணியை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு செல்ல தயாரானான். முதலில் சாமி கும்பிட்டு விட்டு கிளம்புடா செல்லம் என்று கொஞ்சினாள் அம்மா.
பூஜை அறைக்கு சென்று தன் அம்மா அப்பாவுடன் சேர்ந்து சாமி கும்பிட்டு விட்டு தன் அம்மா அப்பாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். அப்பா வாங்கி கொடுத்த இன்னொரு செட் துணிப்பையையும் தன் பள்ளி பையில் வைத்துக் கொண்டான். அப்பா, என்னடா அந்த துணியையும் எடுத்துட்டு பைக்குள்ள வைக்கிற என்று கேட்டார். அப்பா, என் நண்பன் ராமுவுக்கும் இன்று பிறந்த நாள். அவன் வீட்டில் புது துணி எல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதனால ராமுக்கு கொடுக்கிறேன் அப்பா என்றான். அப்பாவும் சரி, நல்ல விஷயம்தான், எடுத்துட்டு போய் கொடு என்று தன் பையில் இருந்த 100 ரூபாயை எடுத்து கொடுத்து உன்னோட நண்பரிடம் கொடுத்து இனிப்பு வாங்கி கொள்ள சொல் என்றார். சிவா பள்ளிக்கு சென்றதும் புது துணியையும் அப்பா கொடுத்த இனிப்புக்கான பணத்தையும் ராமுவிடம் கொடுக்க சென்றான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிவா என்றார்கள் ஸ்ரீமதியும் விஜியும். என்னடா புது துணியை கையில வச்சிட்டு இருக்க என்றாள் விஜி. ராமுவுக்கு இன்று பிறந்த நாள் தானே, அதனால அவனுக்கு கொடுக்கத்தான் வாங்கினேன் என்றான் சிவா. ஏண்டா அவனுக்கு போய் கொடுக்கற என்றாள் விஜி. எப்போதுமே விஜிக்கு ராமுவை பிடிக்கவே பிடிக்காது, அதனால் ராமுவுக்கு கொடுப்பதை விஜி விரும்பவில்லை. ஸ்ரீமதி, ஒருவர் கொடுப்பதை நாம் தடுக்க கூடாது விஜி என்றாள். ஈவது விலக்கேல். ஒருவர் பொருளாகவோ பணமாகவோ எதுவாக இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கும் காலத்தில் அதை தடுக்க கூடாது என்று கூறினாள். உடனே விஜி, மன்னிச்சுக்கோங்க, தெரியாம சொல்லிட்டேன் என்றாள். பின்னர் ராமுவுக்கு புது துணியை கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி நண்பர்கள் வாழ்த்தினார்கள். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருவர் மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம தடுக்க கூடாது. அதான் இந்த கதை மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 5வது கதை தெரிஞ்சுக்க போறோம். உடையது விளம்பேல். ஸ்ரீமதி, அப்பா விடுமுறை விட்டுட்டாங்கப்பா, அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்கப்பா என்றாள். எனக்கு லீவு இல்லம்மா, நீயும் அம்மாவும் போயிட்டு வாங்க என்றார் அப்பா. ஸ்ரீமதி அம்மாவிடம் சென்று, அம்மா நாம இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டாள். அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பலாம் என்றார். பக்கத்து ஊரில் இருக்கும் அத்தை வீட்டுக்கு ஸ்ரீமதி அம்மாவுடன் காரில் சென்றார். அரை மணி நேரத்தில் அத்தை வீட்டை அடைந்தார்கள். அத்தை மிகவும் அன்போடு அவர்களை வரவேற்று காபி பலகாரங்கள் கொடுத்து உபசரித்தார். நிறைய பொம்மைகள் கூட வாங்கி வைத்திருந்தார். பொம்மைகளை வாங்கி ஸ்ரீமதி விளையாட ஆரம்பித்தார். அத்தை அம்மாவை பார்த்ததும் அவர் வாங்கிய நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அம்மாவிடம் காட்டிக்கொண்டு இருந்தார். எந்த கடையில் வாங்கினேன் என்று பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தார். வீட்டில் வேலைக்காரர்களும் இருந்தார்கள். அத்தையை தனியே கூட்டிக்கிட்டு போய் அம்மா மெதுவாக சொன்னார், வெளியாட்கள் முன்பு உன்னிடம் இருக்கும் பணம், நகைகள் இது பற்றி யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். அவர்கள் தன்னிடம் இல்லையே என்று வருத்தப்பட வேண்டியிருக்கும், அல்லது பொறாமை கூட வரலாம், திருடு போக கூட வாய்ப்பு இருக்கு என்றார் அம்மா. மன்னிச்சுக்கோங்க அண்ணி, நான் செய்தது தவறுதான் என்றார் அத்தை. உடைய விளம்பேன் என்ற ஔவையாரின் ஆத்திச்சூடி பற்றி அப்பாவிடம் விளக்கம் கேட்டபோது, நம்மிடம் இருப்பவற்றை வீண் ஜம்பமாக யாரிடமும் பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார் என்றாள் ஸ்ரீமதி. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்மகிட்ட இருக்க பொருட்களை பெருமையா மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, அது நம்மளுக்கே ஆபத்தா முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 6வது கதை தெரிஞ்சுக்க போறோம். ஊக்கம் அது கைவிடேல். ஸ்ரீமதி பள்ளிக்கு செல்லும் வழியில் தன் வகுப்பு தோழி விஜி வீட்டிற்கு சென்று, விஜி விஜி இன்னும் கிளம்பலையா என்று குரல் கொடுத்தாள் ஸ்ரீமதி. ஸ்ரீமதி வரவுக்காக காத்திருக்கும் தோழி விஜி இன்று வாசலில் இல்லையே என்று வீட்டுக்குள் எட்டி பார்த்தாள். ஆன்டி ஆன்டி என்றாள் ஸ்ரீமதி. வாமா, விஜய்க்கு நல்ல காய்ச்சல், முடியாமல் படுத்திருக்கிறா என்றார் விஜயின் அம்மா. ஆன்டி டாக்டரிடம் போய் பாத்தீங்களா என்றாள் ஸ்ரீமதி. பார்த்தேமா, ஏதோ விஷ காய்ச்சல் என்று ஓய்வெடுக்க சொல்லிருக்காங்க என்றார் விஜயின் அம்மா. ஸ்ரீமதி வீட்டிற்குள் சென்று தன் தோழி விஜயை பார்த்து, இன்று நமக்கு கணக்கு பரீட்சையடி, உன்னால முடியலையா, நான் கிளம்பட்டுமா என்றால் வாஞ்சையோடு. நானும் வரேண்டி, காய்ச்சல் இப்போது பரவாயில்லை, என்னால் முடியும்
என்றாள் விஜி. சரி வா, மெதுவா நடந்து போயிடலாம் என்று கூப்பிட்டாள் ஸ்ரீமதி. பரீட்சை எழுதலனா பரவாயில்லம்மா, வீட்டிலேயே இரு என்றாள் விஜியின் அம்மா. காய்ச்சல் இப்போது பரவாயில்லைம்மா, நான் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறேன் என்று சினிங்கினாள் விஜி. உன்னால முடியும், பரீட்சை எழுதலாண்டி, கிளம்பு என்றாள் ஸ்ரீமதி. சரிம்மா, நானும் கூட வருகிறேன் என்று இருவரையும் பள்ளிக்கு அழைத்து சென்றார் விஜியின் அம்மா. ஆசிரியையை பார்த்து, விஜிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக உள்ளது, அதனால் தனியாக வைத்து பரீட்சை எழுத வையுங்கள் ஐயா என்றார் விஜியின் அம்மா. சரிம்மா, பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனியாக ஒரு இடத்தில் விஜியை அமர வைத்தார் ஆசிரியர். விஜியின் அம்மா பள்ளிக்கு வெளியே வரவேற்பறையில் விஜி பரீட்சை எழுதிவிட்டு வரும் வரை காத்திருந்தார். ஸ்ரீமதியும் விஜியும் பரீட்சை எழுதிவிட்டு விஜியின் அம்மாவிடம் வந்தார்கள். விஜியின் அம்மா எப்படிமா இருக்குது என்று விஜியின் தலையில் தொட்டு பார்த்தார். சரியாயிடுச்சுமா, நான் நல்லாவே பரீட்சை எழுதிட்டேன் என்றாள் விஜி. ஸ்ரீமதி உடனே சொன்னார், விஜி நமது வகுப்பாசிரியை ஔவையார் ஆத்திச்சூடியில் உள்ள ஊக்கம் அது கைவிடேல் என்ற பாடத்தை விளக்கினார் அல்லவா? நாம் எந்த செயலும் ஊக்கமாக செயல்பட்டால் அது வெற்றியாகவே முடியும் என்று தன் தோழியை மேலும் ஊக்கப்படுத்தினார் ஸ்ரீமதி. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? எந்த ஒரு செயலுமே நம்ம ஊக்கமா செஞ்சா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். Friends, நீங்களும் அப்படியே பண்ணுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 7வது கதை தெரிஞ்சுக்க போறோம். என் எழுத்து இகழேல். ஸ்ரீமதி தன் வகுப்பு தோழன் பாலுவிடம், நாம கடைக்கு போகலாமா, கடையில போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாமா என்றாள் ஸ்ரீமதி. ஐஸ்கிரீம் என்றதும் ஆசையுடன், நீ இங்கேயே இரு, என்னிடம் காசு கொடு, நான் வாங்கி வருகிறேன் என்றான் பாலு. அவள் தன் அப்பாவிடம் இருந்து 100 ரூபாய் நோட்டை வாங்கி வந்து பாலுவிடம் கொடுத்தாள். பாலு ஐஸ்கிரீம் கடைக்கு சென்று கடைக்காரரிடம் 100 ரூபாயை கொடுத்து, எனக்கு 2 ஐஸ்கிரீம் கொடுங்கள் என்றான். ஒரு ஐஸ்கிரீமின் விலை என்ன என்று கேட்டான். அவர் உடனே, ஒரு ஐஸ்கிரீம் 25 ரூபாய், 2 ஐஸ்கிரீமின் விலை என்ன என்று அவனிடமே திருப்பி கேட்டார் கடைக்காரர். அவன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க கொடுங்க என்றான். கடைக்காரர் 2 ஐஸ்கிரீமின் விலை 50 ரூபாய் போக மீதி 50 ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக 25 ரூபாயை கொடுத்தார். அவனும் கடைக்காரர் எவ்வளவு தர வேண்டும் என்று கணக்கு பார்க்க தெரியாமலேயே கடைக்காரர் கொடுத்த 25 ரூபாயை வாங்கி வந்தான். ஸ்ரீமதியிடம் வந்து, ஐஸ்கிரீம் போக 25 ரூபாய் கடைக்காரர் கொடுத்தார் என்று அவளிடம் நீட்டினான். டே பாலு, என்னடா 25 ரூபாய் மட்டும் வாங்கி வந்திருக்க என்றாள் ஸ்ரீமதி. பாலு, 2 ஐஸ்கிரீம் 50 ரூபாய் போக மீதி 50 ரூபாய் தானடா வாங்கி வரணும், ஏண்டா இது கூடவா தெரியாது என்று சத்தம் போட்டாள். ஸ்ரீமதியின் அப்பா, என்னம்மா பாலுவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டே வெளியே வந்தார். ஸ்ரீமதி தன் அப்பாவிடம், பாலு என்ன பண்ணிருக்கான் பாருங்கப்பா, 25 ரூபாயை கடைக்காரரிடம் ஏமாந்து விட்டு இருக்கான் பாருங்கப்பா என்றாள் ஸ்ரீமதி. சரிமா, முதல்ல ஐஸ்கிரீம சாப்பிடுங்க, கரைந்து விட போகிறது, நான் கடைக்காரரிடம் கேட்டு 25 ரூபாயை வாங்கிக் கொள்கிறேன் என்றார். ஸ்ரீமதியின் அப்பா பாலுவை கூப்பிட்டு, படிக்கும் போதே நன்றாக படிக்க வேண்டும், எண்ணும் எழுத்தும் நம் கண் போன்றது, நன்றாக வாய்ப்பாடு படித்து தெரிந்து கொள், அப்பொழுதுதான் யாரிடமும் ஏமாறாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியும், எண்ணையும் எழுத்தையும் ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் இப்படிதான் ஏமாற்றப்படுவாய் என்று அறிவுரை கூறினார். பாலுவும் வெட்கத்துடன், சரி ஐயா, நன்றாக படிக்கிறேன் என்றான். உடனே ஸ்ரீமதி, அப்பா, ஔவையாரின் ஆத்திச்சூடியில் இருந்து என் எழுத்து இகழேல் என்று எங்கள் தமிழ் ஆசிரியை அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்பா. பாலுவும் அதன் பிறகு நன்றாக படிக்க ஆரம்பித்தான். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? கல்வி நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். Friends, நீங்களும் நல்லா படிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 8வது கதை தெரிஞ்சுக்க போறோம். ஏற்பது இகழ்ச்சி. ஸ்ரீமதி விடுமுறை என்பதனால் அம்மாவின் கைபேசியில் சிறுவர்களுக்கான பாடங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய அப்பா வெளியில் சென்று விட்டு
வீட்டுக்குள் வந்தார். அம்மா அடுக்கலையில் வேலை செய்து கொண்டிருந்தார். காலை 10 மணிக்கே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அப்பா, ஸ்ரீமதி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அம்மாவிடம் போய் குடிக்க மோர் வாங்கிட்டு வாமா என்றார். ஸ்ரீமதியும் அம்மாவிடம் சென்று, அம்மா, அப்பா குடிக்க மோர் கேட்டாங்கம்மா என்றார். அம்மா, மோர் தீர்ந்துடுச்சு என்று சொல்லிக்கொண்டே ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீரை எடுத்து கொடுத்தார். இந்த வெயிலுக்கு மிச்சமாக கொஞ்சம் பால் சேர்த்து வாங்கி தயிருக்கு போடுமா, கடைந்து மோராக குடிக்கலாம், வெயில் அதிகமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டே தண்ணீரை வாங்கி குடித்தார் அப்பா. அம்மாவும் சரிங்க, அப்படியே செய்கிறேன் என்றார். உடனே ஸ்ரீமதி, அப்பா இளநீர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, வாங்கலையா என்று கேட்டாள். இதோ எதிர்கடையில தானே இருக்கு, வாங்கிட்டு வரேமா என்றார். அப்பா, நானும் வரேன் என்று வாசலில் இருக்கும் செருப்பை காலில் மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். ஸ்ரீமதி, எதுக்குமா இந்த வெயில்ல வரணும் என்று செல்லமாக கடித்து கொண்டே, சரி வா போகலாம் என்று இருவரும் நடந்தே இளநீர் கடைக்கு சென்றார்கள். கடைக்காரர், ஸ்ரீமதி எப்படி இருக்கேமா என்றார். ஸ்ரீமதி, நல்லா இருக்கேமாமா என்றாள். கடைக்காரர், நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கணும் சரியா என்று பேசிக்கொண்டே இளநீரை வெட்டி ஸ்ட்ரா போட்டு கொடுத்தார். ஸ்ரீமதி இளநீரை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். அப்பா இளநீரை குடித்துக் கொண்டே பக்கத்தில் நின்ற நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இளநீர் கடைக்காரரிடம் வந்த ஒரு இளைஞன், இளநீர் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே அப்பாவையும் நண்பரையும் இவர்கள் வாங்கி தர மாட்டார்களா என்பது போல் பார்த்தான். யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அப்பாவின் நண்பர், இவன் நல்லா தானே இருக்கான், உழைத்து சாப்பிட வேண்டியதுதானே என்று அப்பாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அம்மாவுக்கும் ஒரு இளநீர் வாங்கி கொண்டு அப்பாவும் ஸ்ரீமதியும் வீட்டை நோக்கி நடந்தார்கள். ஸ்ரீமதி உடனே அப்பாவிடம், அப்பா ஒரு இளநீர் தானே, அந்த ஆளுக்கு வாங்கி கொடுத்திருக்கலாமே என்றாள். அப்பா, அப்படியெல்லாம் கொடுக்க கூடாதம்மா, உடல் தகுதியுடன் இருப்பவர் உழைத்து சாப்பிட வேண்டும், யாசகம் பெறக்கூடாது, பிச்சை கேட்டல் ரொம்ப தவறான செயலம்மா என்றார். அது மாதிரி நாமும் அவர்களுக்கு கொடுத்து கெடுக்க கூடாது. ஔவையார் ஆத்திச்சூடியில் ஏற்பது இகழ்ச்சி என்று நான் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா என்றார். யாரிடமும் யாசிக்க கூடாது, அது இழிவான செயல் என்றார் அப்பா. ஸ்ரீமதி, அப்பா நான் புரிந்து கொண்டேன் என்று அன்போடு அப்பாவை கட்டி அணைத்துக் கொண்டார். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? உடல் தகுதியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம பிச்சை போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 9வது கதை தெரிஞ்சுக்க போறோம். ஐயமிட்டு உண். ஸ்ரீமதி, அம்மா அம்மா கோடை விடுமுறை முடிஞ்சதுல, அடுத்த வாரம் நான் பள்ளிக்கு போகணுமா? ஸ்ரீமதியின் அம்மா, சரிடா, உனக்கு தேவையான புத்தகங்கள் சீருடை எல்லாம் பள்ளியிலேயே தந்துட்டாங்க, மேலும் ரிப்பன் பேனா பென்சில் எல்லாம் வாங்கணும்ல, கடைக்கு போயிட்டு வரலாம் என்றார். ஸ்ரீமதி உடனே, அம்மா நாம இன்னைக்கு கடைக்கு போகலாமா என்று கேட்டாள். அம்மா, நாம இருவரும் போய் வாங்கி வரலாம், அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்குதாம் என்றார். சரிமா என்றாள் ஸ்ரீமதி. அம்மா அப்பாவை பார்த்து, ஏங்க சாப்பிட வாங்க, உங்களுக்கு பிடித்த மோர் குழம்பு பண்ணிருக்கேன், ஸ்ரீமதி நீயும் வாமா சாப்பிடலாம், வெயில் குறைஞ்சதும் கடைக்கு போகலாம் என்றார் அம்மா. அப்பா வரேமா, சாப்பிடுவோம், எல்லோரும் வாங்க என்றார் அப்பா. அம்மா உணவு பரிமாறிக்கொண்டே, ஸ்ரீமதிக்கு விடுமுறை முடிஞ்சு விட்டது, பள்ளி திறக்க போகுது, அதனால அவளுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கணும், கடைத்தெருவு போயிட்டு வந்துடுறேங்க என்றார் அம்மா. அப்பா சரிமா, பக்கத்துல தானே இருக்கு, மெதுவா போயிட்டு வந்துருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்னால வர முடியாது என்றார் அப்பா. வாசலில் ஒரு வயதான பெரியவர், அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்கம்மா என்று கத்தினார். அம்மா உடனே, இருப்பா, இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு என்றார். அப்பா மனைவியை பார்த்து, முதலில் அவருக்கு சாப்பாடு போடு, யாராவது சாப்பாடு கேட்டா முதலில் அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் நாம சாப்பிடணும் என்றார். அம்மாவும் சரிங்க, அப்படியே செய்யறேன் என்றார். ஸ்ரீமதி, அப்பா அப்பா, ஒருவர் பசி என்று கேட்டால் அவர்களுக்கு உணவு கொடுத்து விட்டுதான் நாம் சாப்பிடணும், சரிதானே அப்பா? ஔவையார் ஆத்திச்சூடியில் ஐயமிட்டு உண் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா என்றார். அம்மா அந்த பெரியவருக்கு தட்டில் சாதம் குழம்பு பொரியல் எல்லாம் வைத்து பெரியவரிடம் சென்று, இந்தாங்கய்யா சாப்பிடுங்க என்றார். பெரியவர் வயிறார உண்டு மகிழ்ந்தார். ஐயமிட்டு உண். பசி என்று வருபவருக்கு உணவு கொடுத்த பின் தான் நாம் உணவு உண்ண வேண்டும்.
குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? பசி என்று யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு தந்துட்டா நம்மளும் சாப்பிடணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, ஆத்திச்சூடி கதையில இன்னைக்கு நம்ம 10வது கதை தெரிஞ்சுக்க போறோம். ஒப்புரவு ஒழுகு. ஸ்ரீமதி தன் வகுப்பு மாணவர்களுடன் வகுப்பறையில் அமர்ந்திருந்தார். தமிழாசிரியை பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஔவையாரின் ஒப்புரவு ஒழுகு என்ற தலைப்பில் நேர்மை, நல்லொழுக்கம், எந்த செயலும் அடுத்தவரை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று விளக்கமாக பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஆசிரியை மாணவர்களை பார்த்து, இன்றைக்கு எல்லோரும் வீட்டு பாடம் செய்து வந்தீர்களா என்றார். மாணவர்கள் ஆமம்மா என்றார்கள். ஸ்ரீமதி எல்லா மாணவர்களிடமும் சென்று வீட்டு பாட குறிப்பேட்டை வாங்கி வா என்றார் ஆசிரியை. ஸ்ரீமதி வீட்டு பாட குறிப்பேட்டை மாணவர்களிடம் இருந்து வாங்க ஆரம்பித்தாள். அதில் பாலு மட்டும் வீட்டு பாடம் எழுதவில்லை. அதை கவனித்த விஜி, அம்மா, பாலு மட்டும் வீட்டு பாடம் செய்யாமல் வந்திருக்கிறான் என்றாள். ஆசிரியை, பாலு, உனக்கு மட்டும் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் புரியாது. ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை? எழுந்து வகுப்பறையை விட்டு வெளியே சென்று நில், அப்போதுதான் உனக்கு புத்தி வரும் என்றார் ஆசிரியை. கரும்பலகையில் எழுதிய பாடங்களை எழுதிவிட்டீர்களா என்று ஆசிரியை அளிக்க ஆரம்பித்தார். பள்ளி விடுவதற்கான மணி ஒலித்தது. எல்லோரும் வெளியே வந்தார்கள். ஸ்ரீமதி பாலுவை பார்த்து, ஏண்டா வீட்டு பாடம் செய்யாமல் வந்து வெளியே நிற்கிறாய் என்றாள். வெளியே நிற்பது ஒன்றும் புதிதல்ல, ஜாலியாதான் இருக்கு என்று சிரித்தான் பாலு. நாளையில் இருந்து ஒழுங்காக வீட்டு பாடம் செய்து வா என்று பாலுவை கடிந்து கொண்டாள் ஸ்ரீமதி. ஸ்ரீமதி பள்ளியை விட்டு வீட்டுக்கு செல்லும் வழியில் சாலையோரமாக ஒரு புத்தம் புதியதான ஒரு பை கிடந்ததை எடுத்து பார்த்தாள். அந்த பையில் பணம், நகைகள் எல்லாம் இருந்தது. அவள் வீட்டிற்கு வந்து, அப்பா, இந்த பை சாலையில் விழுந்து கிடந்தது, நாம் இதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாமா என்றாள். அப்பா அந்த பையை வாங்கி பார்த்து விட்டு, வா போகலாம் என்று ஸ்ரீமதியையும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு சென்றார். காவல் அதிகாரியிடம் பையை கொடுத்து, ஐயா, என் மகள் பள்ளியில் இருந்து வரும் வழியில் இந்த பை இருந்ததை பார்த்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம் என்று என்னையும் அழைத்து வந்தாள் என்றார். இந்த பையில் பொருளை தொலைத்தவரின் முகவரியும் உள்ளது என்றார். காவல் அதிகாரி அவரை பாராட்டி விட்டு அட்டையில் இருந்த எண்ணுக்கு அழைத்து பையை தொலைத்தவரிடம் பேசி விவரம் அறிந்து காவல் நிலையம் வந்து பையை வாங்கி கொள்ளுமாறு சொன்னார். பணத்தை தொலைத்தவர் காவல் நிலையம் வந்து ஸ்ரீமதியை பாராட்டினார். ஸ்ரீமதியின் அப்பாவை பார்த்து, ஐயா, என் பெண்ணின் திருமணத்திற்காக நகையையும் வாங்கிவிட்டு திரும்பும் வழியில் பையை தவற விட்டு விட்டேன். நகையும் பணமும் இல்லை என்றால் என் பெண்ணின் திருமணமே நின்று இருக்கும். என்னுடைய நல்ல நேரம் உங்கள் பெண்ணின் கையில் கிடைத்திருக்கிறது. ரொம்ப நன்றி ஐயா என்று கையெடுத்து கும்பிட்டார். காவல் அதிகாரி ஸ்ரீமதியையும் அவள் அப்பாவையும் பார்த்து, உங்களின் நேர்மைக்கு தலை வணங்குகிறேன் ஐயா என்று பாராட்டினார். ஸ்ரீமதி, ஐயா, என் தமிழாசிரியர் ஔவையாரின் ஆத்திச்சூடியில் இருந்து ஒப்புரவு ஒழுகு என்றைக்கும் நேர்மையும் நல்லொழுக்கமும் ஒரு மனிதனை உயர்த்தும் என்று சொல்லிக் கொடுத்துள்ளார். உலக நடைமுறை அறிந்து அதன்படி எது உலகுக்கு நல்ல விஷயங்களோ அதை மட்டும் செய்ய வேண்டும். அதன்படி நான் என்றென்றும் நடப்பேன் என்றாள் ஸ்ரீமதி. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? எப்பவுமே நேர்மையா இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, ஆத்திச்சூடி கதையில இன்னைக்கு நம்ம 11வது கதை தெரிஞ்சுக்க போறோம். ஓதுவது ஒளியேல். தமிழாசிரியை ஔவையாரின் ஆத்திச்சூடியில் இருந்து ஓதுவது ஒளியேல் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நாம் பள்ளி பாடங்களை மட்டும் படித்தால் போதாது, பொது அறிவு நூல்களையும் நன்கு படிக்க வேண்டும். நூலகத்தில் இருக்கும் நல்ல புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும். எந்த வயதிலும் படிக்கலாம், படித்துக் கொண்டே இருக்கலாம் என்று விளக்கினார் தமிழாசிரியை. இதை கேட்ட ஸ்ரீமதி வீட்டுக்கு வந்தவுடன், அப்பா, எனக்கு பொது அறிவு புத்தகம் வாங்கி கொடுங்கப்பா, படித்தால் நிறைய பொது அறிவு கேள்விகளுக்கு பதில் தெரியும் என்று தமிழாசிரியை சொன்னார்கள்.
சரிம்மா, நாளைக்கு கடைக்கு போய் வாங்கி வரலாம் என்றார் அப்பா. ஸ்ரீமதி வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு சாப்பிட்டு தூங்கச் சென்றாள். அம்மாவும் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு ஸ்ரீமதியை பார்த்து, இன்னும் தூக்கம் வரலையாமா என்றார். ஸ்ரீமதி அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டே, அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா, கேட்டுக்கிட்டே தூங்குறேன் என்றாள். அம்மா, பொது அறிவு பற்றி அப்பாவிடம் கேட்டல்லம்மா, அத பற்றி ஒரு கதை சொல்லட்டுமா என்றார். சொல்லுங்கம்மா, ஆர்வமானாள் ஸ்ரீமதி. அம்மா கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு பள்ளியில் 2 மாணவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒருவன் ராமு, மற்றொருவன் சோமு. இருவரும் நன்கு படிக்கும் மாணவர்கள். ராமு பாடங்களை மட்டும் நன்கு படித்து வருவான். சோமு பள்ளியின் பாடங்களுடன் பொது அறிவு நூல்களையும் நன்கு படித்து வருவது அவனுடைய வழக்கம். நாளேடுகளில் வரும் அறிவு சார்ந்த கேள்வி பதில்களையும் நன்கு குறிப்பெடுத்துக் கொள்வான். இருவரும் நன்கு படித்து மேற்படிப்பு முடிக்கும் கடைசி வருடத்தில் நிறைய நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு தருவதாக நன்கு படித்த மாணவர்களை தேர்வு செய்தார்கள். சோமு முதல் தேர்விலேயே வேலைக்கான தேர்வில் வெற்றி பெற்றான். ராமு நன்கு படித்தாலும் வேலை கிடைக்க பல நிறுவனங்களை ஏறி இறங்கினான். ராமு இன்னும் படித்தால் நாம் நல்ல வேலையில் சேர முடியும் என்று நினைத்து கணினியில் பொது அறிவு, நிறுவனங்கள் சார்ந்த படிப்புகளை எல்லாம் நன்கு படித்து நல்ல நிறுவனத்தில் தேர்வாகிவிட்டான். அதனால் சிறு வயதிலேயே நல்ல புத்தகங்களை நாம் படிக்கணும் என்றார் அம்மா. ஸ்ரீமதி உடனே, அம்மா அம்மா, அப்பா சொன்னாரம்மா, 82 வயதில் கூட ஒரு பாட்டி படித்து தேர்வு எழுதினார்களாம் என்று முகநூலில் பார்த்து சொன்னாரம்மா என்றார் ஸ்ரீமதி. அம்மா உடனே, படிப்பதற்கு வயதில்லை, எந்த வயதிலும் படிக்கலாம் என்றார். ஸ்ரீமதி, அம்மா அம்மா, நானும் பாடங்கள், பொது அறிவு எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்வேன். ஓதுவது ஒளியேல் என்று ஔவையார் கூட சொல்லி இருக்கிறார் அல்லவா என்றார் ஸ்ரீமதி. குழந்தைகளா, ஓதுவது ஒளியேல் அப்படின்னா நல்ல நூல்களை நாமும் படிப்பதை நிறுத்தவே கூடாது. எந்த வயதிலும் படிக்கலாம் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நல்ல புத்தகங்களை நம்ம தினமும் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 12வது கதை தெரிஞ்சுக்க போறோம். அவ்வியம் பேசேல். ஸ்ரீமதி, அம்மா சீக்கிரம் இன்னைக்கு பள்ளிக்கு கிளம்பணுமா என்றாள். அம்மா, நேத்தே சொன்ன இல்லம்மா, சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு, சாப்பிட்டு கிளம்புமா என்றார் அம்மா. ஸ்ரீமதி, அம்மா இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் நான் நிறைய போட்டிகளில் கலந்து கொள்கிறேன் என்றார். அம்மா, எல்லா போட்டிகளிலும் நல்ல முறையில் வென்று முதல் பரிசு வாங்கிட்டு வாமா என்று வாழ்த்தினார் அம்மா. ஸ்ரீமதி, சரிமா, நான் வழியில் விஜயை கூட்டிட்டு பள்ளிக்கு செல்கிறேன் என்றாள். ஸ்ரீமதி விஜய் வீட்டிற்கு வந்து, விஜய் கிளம்பிட்டியா, வா போகலாம் என்றாள். இருவரும் பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளியில் நிகழ்ச்சி ஆரம்பமானது. எல்லா மாணவ மாணவிகளும் போட்டியில் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீமதி அனைத்து போட்டிகளிலும் முதல் பரிசை வென்றாள். ஸ்ரீமதியை ஆசிரியர்கள் எல்லோரும் பாராட்டினார்கள். விஜயும் நன்றாக படிக்கும் மாணவிதான். ஆனால் விஜிக்கு எந்த போட்டியிலும் முதல் பரிசு கிடைக்கவில்லை. விஜயும் ஸ்ரீமதியும் நெருங்கிய தோழிகள் தான். இருந்தாலும் ஸ்ரீமதி மீது விஜய் பொறாமை கொண்டாள். விஜய் ஸ்ரீமதியை பள்ளியிலேயே விட்டுவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து விட்டாள். விஜயின் அம்மா, ஏமா நீ மட்டும் வர, ஸ்ரீமதி எங்கே? 2 பேரும் பிரியவே மாட்டீங்களே என்றார். விஜய், ஸ்ரீமதியை பள்ளியிலேயே விட்டு வந்து விட்டேன். எல்லா போட்டிகளிலும் முதல் பரிசை வாங்கினாள் அம்மா. எனக்கு அவளை பார்க்க பொறாமையாக இருந்துச்சுமா, அதனால்தான் அவளை பார்க்காமலேயே சீக்கிரம் வந்துட்டேன். ஆசிரியர்கள் எல்லோரும் ஸ்ரீமதியை பாராட்டினார்கள், எனக்கு பிடிக்கவே இல்லைமா என்று அழுதாள். விஜயின் அம்மா, ஏன் பொறாமைப்படுற? நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணினால் முதல் பரிசு வாங்கிடலாம். யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. உன் மீது நம்பிக்கை உள்ளது அல்லவா? எனக்கும் உன் மீது நிறைய நம்பிக்கை உள்ளது. நீ நம்பிக்கை கொள், கண்டிப்பாக முயற்சி செய், முதல் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் என்றார் அம்மா. ஆத்திச்சூடியில் ஔவையார் கூட அவ்வியம் பேசேல் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா என்று விஜயை சமாதானப்படுத்தினார் அம்மா. ஸ்ரீமதி பள்ளியில் விஜயை தேடி பார்த்தாள். விஜய் எங்க போயிட்டா என்று குழப்பத்தோடு வீட்டுக்கு நடந்தாள். ஸ்ரீமதி வரும் வழியில் விஜய் வீட்டிற்கு வந்தாள். விஜயின் அம்மாவை பார்த்து, அம்மா விஜய் பள்ளியில் இருந்து வந்துட்டாளா என்று கேட்டாள். விஜய் ஓடி வந்து ஸ்ரீமதியை பார்த்து, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், வருத்தப்படாதே. நீ பள்ளியில் முதல் பரிசு வாங்கினது, ஆசிரியர்கள் உன்னை பாராட்டியது எனக்கு பொறாமையாக இருந்தது.
நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, இன்னொரு முறை இந்த தவறை செய்ய மாட்டேன் என்றாள். ஆத்திச்சூடியில் ஔவையாரின் அவ்வியம் பேசல் நினைவுக்கு வந்தது. இனிமேல் யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டேன் என்றாள் விஜி. ஸ்ரீமதி, பரவாயில்லை, வருத்தப்படாதே, அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நீ முதல் பரிசு பெறுவாய் என்றாள் ஸ்ரீமதி. விஜி, நானும் உன் கூட வரேன், கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் இருந்து விட்டு வருகிறேன் என்றாள் விஜி. இருவரும் மகிழ்ச்சியோடு நடந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? யார் மீதும் பொறாமை கொண்டு பேசக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதையில 13வது கதை தெரிஞ்சுக்க போறோம். அக்கஞ்சுருக்கேல். ஸ்ரீமதி பள்ளிக்கு சென்று வீட்டுக்கு வந்தாள். அம்மா வாசலில் ஸ்ரீமதியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். அம்மா, என்னம்மா வாசலில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாள் ஸ்ரீமதி. பக்கத்து கடைக்கு போய் 1 கிலோ உளுத்த பருப்பு வாங்கிட்டு வாமா, இட்லிக்கு ஊற வைக்கணும் என்று கையில் இருந்த பணத்தை கொடுத்தார். தோளில் இருந்த பையை அம்மாவிடம் கொடுத்து விட்டு கடைக்கு சென்றாள் ஸ்ரீமதி. ஸ்ரீமதியை பார்த்ததும் கடைக்காரர், பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டியாமா, நல்லா படிக்கிறியா என்று அக்கறையோடு விசாரித்தார் கடைக்காரர். நல்லா படிக்கிற மாமா, 1 கிலோ உளுத்த பருப்பு வேணும், அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க என்றாள் ஸ்ரீமதி. எதிர்கடையில் நிறைய கூட்டமாக இருந்தது. எதிர்கடைக்காரரை காவல்துறையினர் காவல் வண்டியில் பிடித்து தள்ளினார்கள். கடையில் இருந்த ஒருவர், அவனுக்கு வேண்டியதுதான், எடையை குறைத்து குறைத்துதான் போடுவான், 1 கிலோ வாங்கினால் 3/4 கிலோ தான் இருக்கும், இன்றைக்கு நல்லா மாட்டிக்கிட்டான், ஜெயில போய் களி தின்னாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் என்றார். ஸ்ரீமதிக்கு வருத்தமாக இருந்தது. ஏன் மாமா இப்படி தப்பு பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டிக்கணும் என்று சொல்லி வருத்தப்பட்டாள். அந்த காலத்தில் எல்லாம் எடைத்தட்டில் புலிகாந்தம் இவைகளை எடைத்தட்டின் கீழ் ஒட்டி வைத்துவிட்டு பொருளை குறைவாக எடை போட்டு கொடுத்தார்கள். இப்பொழுதெல்லாம் டிஜிட்டல் தராசில் பொருளை வைத்து எடையை பார்க்கும் முன்பே எடுத்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் ஏமாற்று வேலை செய்கிறார்கள் என்றார் ஒருவர். ஸ்ரீமதி, இப்படியெல்லாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது மாமா, வாங்குகிற பொருளில் எடை குறைவாகவோ கலப்படமோ செய்யக்கூடாது. ஔவையார் ஆத்திச்சூடியில் அக்கஞ்சுருக்கேல் என்று சொல்லி இருக்கிறார் என்றாள் ஸ்ரீமதி. தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்கிறான், விடுமா என்றார் கடைக்காரர். சரி மாமா, நான் வருகிறேன் என்று கடைக்காரரிடம் உளுத்தம் பருப்பை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் நடந்ததை சொல்லி வருத்தப்பட்டாள் ஸ்ரீமதி. குழந்தைகளா, அக்கஞ்சுருக்கேல் அப்படின்னா வியாபாரிகள் விற்கும் பொருள்ல எடையை குறைத்து கொடுத்தல், கலப்படம் செய்தல், பாலில் தண்ணீர் கலத்தல், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறான செயல். இத செய்யக்கூடாது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? விற்கும் பொருள்ல எடை குறைக்கிறது, கலப்படம் செய்யறது பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆத்திச்சூடி கதைகள் ஆ முதல் அக்கு வரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraci.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.